नमस्ते सेकेंड स्टैंडर्ड छात्रों நாம் இன்னைக்கு ஹிந்தி கிளாஸில் பார்ட் 2 லெசன் 2 பார்த்துட்ருக்குறோம். அதோடைய செகண்ட் பார்ட்டாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்கி மாத்திரா பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஆக்கி மாத்திராவை பற்றி பார்த்துட்டு அது பேஸில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் எக்ஸசைஸ்லாம் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி ஆக்கி மாத்திரா பார்க்குறோம். ஓகேவா? ஆக்கி மாத்திரான்னு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஆக்கி மாத்திராவில் எப்படி சொன்னோம், இக்கு ப்ளஸ் கே சொன்னோமோ அதே மாதிரி தான் ஆக்கி மாத்திராலையும் இக்கு ப்ளஸ் ஆ கா அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். அதே நம்ம ஹிந்தியில் கேல பாதியை போட்டு இக்கு ப்ளஸ் ஆ கா அப்படின்னு நம்ம எதில் சொல்கிறோம், ஹிந்தியில் சொல்கிறோம். சிம்பிள்ஸ் தான் வேரி ஆகுது. தமிழ்லேயும் இக்கு ப்ளஸ் ஆ கா தான், ஹிந்திலையும் இக்கு ப்ளஸ்ஸு ஆ கா தான். ஓகேவா? இப்போ இதில் என்னென்ன லெட்டர்ஸ்லாம் ஆக்கி மாத்திரா லெட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, வியஞ்சன் லெட்டர்ஸ் எல்லாத்தோடையும் பக்கத்திலே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டோம்னா அது ஆக்கி மாத்திரா. சொல்லக்கூடிய சவுண்டு ஒன்று லாங் சவுண்டாக சொல்லணும். இப்படி இப்போ கே பார்த்தோம்னா கா 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 ஞா சா சா ஜா ஜா ஞா டா 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 நா தா 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 நா. இதை எப்படி சொல்லுவோம், கா 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 ஞா. இதை சா சா ஜா ஜா ஞா இந்த லைனு, டாட்டா டா டா நா திஸ் லைன், தாத்தா தா தா நா திஸ் லைன். ஓகேவா? இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது. அடுத்து பா ஃபா பா பா மா. ஃபாஸ்ட்டாக படிக்கும்போது பாப்பா பா பா மா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு யா ரா லா வா, யாரா லா வா. சா ஷா சா ஹா, சாஷா சாஹா. இக்ஷா இத்ரா இக்ஞா இச்ரா. இதெல்லாம் தான் நம்மளுக்கு என்னது, ஆக்கி மாத்திரா வர்ண. அதோட ஆ சவுண்டு சேர்த்து வரணும். இப்போ கேரோட எப்படி இக்கு ப்ளஸ் க அப்படின்னு ஆ சவுண்டு சேர்ந்து வருதோ அதே மாதிரி இக்கு ப்ளஸ் ஆ ஆவணா சவுண்டு சேர்ந்து வரும். முடியும் போது அதுலேருந்து வரும்போது ஆ சவுண்டு சேர்ந்து வரும். கா 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 ஞா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் என்னது, ஆ சவுண்டு வருது. இதுதான் ஆக்கி மாத்திரா வர்ண. ஓகே, இப்போ நம்ம புக்கில் எப்படி இது என்ன கொடுத்துருக்காங்க இதை பற்றியா, ஆன்னு சொன்னால் வெறும் 3 போட்டு ஒரு லைன் தான் போடுறோம். அதோட ஒன் மோர் ஸ்ட்ரைட் லைன் ஆட் பண்ணால் ஆ. ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி காவும் ஆவும் சேர்ந்தா என்னது, கா. முன்னாடி பார்த்தோமா கா 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 காங்க அது மாதிரி. இதே வேறு லெட்டர்ஸையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நேவோட ஆ சேர்ந்தா என்னது, நா. மேவோட ஆ சேர்ந்தா மா. லேவோட ஆ ஆட் பண்ணோம்னா லா. சேவோட ஆ ஆட் பண்ணால் சா. த ப்ளஸ் ஆ தா. ரே ப்ளஸ் ஆ ரா. ஜ ப்ளஸ் ஆ ஜா. ஹே ப்ளஸ் ஆ ஹா. இக்க ப்ளஸ் ஆ கா. ஆக்கி மாத்திரா எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? அதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆ சவுண்டு கொடுக்கணும். இப்போ ஆனா எப்படின்னு சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. கா நா மா லா சா தா ரா ஜா ஹா கா. அடுத்தடுத்து ஒரு லெட்டர்ஸை சேர்த்தாலும் நம்மளுக்கு என்னது ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அதோட ஆ சேர்த்தா அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியணும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, நம்ம லெசனில் உள்ளதே தான் ஆ பேஸ்டாக உள்ள வேர்ட்ஸு. ஆம், ஆ பேஸ்டாக உள்ள வேர்ட்ஸு ஆம். ஆம்னா மேங்கோன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டாக நாக்கு. நாக்குனா என்னது, நோஸ். நாக்குனா என்னது, நோஸ். பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் வரும். ஓகேவா? இப்போ நாவோட ஆ சேர்ந்துருக்கு நா அப்படிங்கிற
ப்ரொனவுன்சியேஷனை கொடுக்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு? கான். கான்னா இயர், காதுகளால் கேட்கிடும் அப்படின்னு சொல்கிறோம்ல, இயர். இதுவும் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் உள்ளது தான். கான்னா இயர். அப்போ இது இங்கே வந்துருக்கு, கேவோட ஒரு சேர்த்து கோடு வந்து ஒன்று ஸ்ட்ரைட்டில் வந்திருக்கு. அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? கா. அப்போ அது பேஸ்டாக உள்ள வேர்டு என்ன வந்திருக்கு? கான். நெக்ஸ்ட் வேர்டு என்ன வந்திருக்கு? மாலா. ரெண்டுமே அது ஆ சவுண்டில் உள்ள வேர்ட்ஸ் தான். மாவுக்கும் பக்கத்தில் கோடு போட்டிருக்காங்க மா, லேக்கும் கோடு போட்டிருக்காங்க என்னது? லா. மாலா. மாலானா என்னது? கார்லண்ட், மாலை. நம்ம பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவோம்? கேர்ள்ஸ்லாம் மணியெல்லாம் போட்டுக்கோம்ல. இப்போ பாய்ஸுமே நிறைய செயின்லாம் போட்டுக்கிறாங்க. அவங்களும் சில பசங்களாம் என்ன பண்ணுறாங்க? சில மணியெல்லாம் வாங்கி ஃபேஷனுக்கு போட்டுக்கிறாங்க. அந்த மாலையை தான் மாலான்னு ஹிந்தியில் சொல்கிறோம், இங்கிலீஷில் கார்லேண்டுன்னு சொல்லுவோம். அது ரெண்டுமே என்னதில் வருது? ஆ பேஸ்டாக உள்ள வேர்ட்ஸு, அந்த லெட்டர்ஸ் சேர்ந்த உள்ள வேர்டாக இருக்குது. இதுவும் ஆ பேஸ்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னது? சா தா. சா தானா சத்திரின்னு சொல்லுவாங்க, சாத்தான்னு சொல்லுவாங்க. அப்படின்னது அம்பர்லா. இப்போ உள்ள ரெய்னி சீசனுக்கு அம்பர்லா இல்லாமல் வெளில போகலாமா? நனைஞ்சிருவோம் இல்லையா? ரெயின் கோட் போட்டாலும் என்ன போட்டாலும் என்ன பண்ணும்? ஒரு அம்பர்லாவை பிடிச்சின்னு தான் நம்ம வெளில போகிற மாதிரி இருக்குது. அந்த அம்பர்லாவுக்கு ஹிந்தியில் என்னது? சாத்தா. அப்போ சாவும் ஆ பேஸ்டாக இருக்குது, தாவும் எது பேஸ்டாக இருக்குது? ஆ பேஸ்டாக உள்ள லெட்டர்ஸ் தான் சேர்ந்து இந்த வேர்டு வந்து உருவாக்கியிருக்காங்க, சாத்தா. அடுத்து நம்ம அனார்னு ஆசே அனார்னு படிப்போம். ஆனால் நடுவில் வந்திருக்கு பாருங்க, ஆ பேஸ்டாக உள்ள லெட்டர் அ நா. அப்போ இங்கே எங்கே வந்திருக்கு? ஆக்கி மாத்திர லெட்டர் நடுப்புற வந்திருக்கா. அடுத்து குறியில் உள்ளது வந்துருச்சு இர். அனார். அனார்னது பொமக்ரானட்னு பார்த்துருக்கோம். இப்போ இங்கே என்னென்ன சப்தம் பார்க்குறோம்? வேர்ட் சப்தனா வேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் ஆம், ஆ பேஸ்டாக உள்ளது, மேங்கோ. நெக்ஸ்ட்டு ஒன்று நாக். நாக்னா நோஸ், ஆ பேஸ்டாக உள்ளது, பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலையும் உள்ளது. நெக்ஸ்ட்டு கான். கான்னா இயர். இயர்னது காது. அடுத்து மாலா. மாலானா கார்லேண்ட். நெக்ஸ்ட்டு ஒன் சாத்தா. சாத்தானா என்னது? அம்பர்லா. நெக்ஸ்ட் ஒன் அனார். அனார்னது பொமக்ரானட். அனார்னது பொமக்ரானட். நெக்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? ஜால். ஜால் என்னது? நெட்டு, ஃபிஷ்ஷு பிடிப்பாங்க. அது தவிர கிச்சன்லலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. என்னதுக்கு? காஃபி ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கினா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நிறைய இதுக்கு இந்த நெட்டு யூஸ் ஆகும். ஜால்னு என்னது? நெட்டு. நெக்ஸ்ட்டு ஒன் ஹாத். ஹேல ஒரு கோடு போட்டால் ஹாவாயிடுது, ஹாத்து. ஹாத்னு என்னது? ஹேண்டு. இப்போ இதுவும் பார்ட்ஸ் ஆஃப் பாடிலேருந்து வந்திருக்கு. என்னென்ன? கான் வந்திருக்கு, நாக் வந்திருக்கு, ஹாத் வந்திருக்கு. இதெல்லாம் என்னது? ஆ பேஸ்டு லெட்டர்ஸ் சேர்ந்த வேர்டு. ஓகேவா? இங்கே என்ன பார்க்குறோம்? ஜால் பார்க்குறோம், அடுத்து ஹாத் பார்க்குறோம். ஓகே, இதெல்லாம் நம்ம புக்கில் உள்ள ஆ பேஸ்டு வேர்ட்ஸ். ஓகேவா? இதை எப்படி சென்டென்ஸாக கொண்டு வருவாங்க அப்படின்னாக்க, இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆம் லா அப்படின்னு வந்திருக்கு. லெட்டர்ஸ் பார்த்தோம், வேர்ட்ஸ் பார்த்தோம். இப்போ எங்கே போயிட்டோம்? நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போயிட்டோம். எங்கே போயிருக்கோம்? சென்டென்ஸை மேக் பண்ண போயிருக்கிறோம். இப்போ என்னென்னா ஆம் லா. ஆம்னா என்னென்னு பார்த்தோம்? மேங்கோ. லா அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம். லான்னு என்னது? கொடு, கிவ்னு அர்த்தம். இப்போ ஆம் லானா என்னது? கிவ் மேங்கோ. அவ்வளோதான். ஆம் லானா என்னது? கிவ் மேங்கோ அடுத்துன்னு அர்த்தம். ராம் ஆம் லா. ராம் ஆம் லா அப்படின்னா என்ன அப்படின்னா, ராமன் மாம்பழத்தை கொடு. ராமா மாம்பழம் கொடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆம்னா மேங்கோன்னு சொல்லிட்டோம், லானா கொடுன்னு சொல்லிட்டோம். அப்போ ஆம் லா. ராமா மாம்பழம் கொடு, மாம்பழத்தை கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் சென்டென்ஸில். தேர்ட் சென்டென்ஸில் என்ன வருது அப்படின்னா, தேர்டில் அப்படியே இன்னொரு சென்டென்ஸ் அப்படியே ஒவ்வொரு வேர்டை ஆட் பண்ணுறாங்க பாரு. ராம் ஏக் ஆம் லா. ஃபஸ்ட்டு ஒன்றில் என்ன சொன்னாங்க? ஆம் லா. ஆமுங்கிற ஒரு வேர்டையும் லா ஒன்று ஆம் ஒன்றையும் படித்தோம். அதில் லாங்கிற வேர்டை இன்சர்ட் பண்ணாங்க. அது என்ன போயிடுச்சு? ஒரு சென்டென்ஸ் ஆயிடுச்சு, மாம்பழம் கொடுன்னு. அப்புறம் இதில் இன்னொரு வேர்டு எல்லாம் சேர்த்துருக்காங்க, ஒரு நவுனை சேர்த்துருக்காங்க.
ராம் ஆம் லா, ராமனுக்கு மாம்பழத்தை கொடு, ராமுக்கு மாம்பழத்தை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேர்டு சேர்த்து. அப்போ இன்னும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இதை. ராம் ஏக் ஆம் லா, ராம் ஏக் ஆம் லாவாம், ராமனுக்கு ஒரு மாம்பழத்தை கொடுக்குறாங்க. எப்படி சென்டென்ஸ் மேக் ஆகுது பாரு. லெட்டர்ஸ் படித்தோம், வேர்ட்ஸ் படித்தோம், அந்த வேர்ட்ஸை வச்சு எப்படி சென்டென்ஸு மேக் பண்ணுறாங்க பார்த்துக்குங்க. ஒவ்வொரு வேர்டையாக சேர்த்தா தான் நம்மளுக்கு என்னது சென்டென்ஸ் வரும். அப்போ 2 வேர்டை சேர்த்தாங்க, அப்புறம் 3 வேர்டை சேர்த்தாங்க, அப்புறம் 4 வேர்டை சேர்த்து சென்டென்ஸை மேக் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் சென்டென்ஸு மேக்கிங் ஆகும். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காக்கா ஆயா, காகம் வருகிறது. காக்கா ஆயா என்னது? காகம் வருகிறது. சாத்தா லாயா, சாத்தா லாயா அப்படின்னா சாத்தானா கொடைன்னு சொல்கிறோம். இது கொடை எடுத்துக்கிட்டு வா, கொடையை கொண்டு வா அப்படின்னு. அவன் வந்து கொடை கொண்டு வரான் அப்படின்னு சொல்லலாம். சாத்தா ஆயானாக்க கொடை எடுத்துன்னு வரான் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அப்புறம் காலா சாத்தா லா, இங்கே இன்னொரு 2 இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். நம்ம காலா அப்படிங்கும்போது நம்ம நிறத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். நிறம்னா ஹிந்தியில் ரங்குன்னு சொல்லுவாங்க. காலானா பிளாக், காலானா பிளாக் கலர் தான் என்னன்னு சொல்லுவோம், காலா. தமிழில் கருமை நிறம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கருப்பு கலர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஹிந்தியில் காலான்னு சொல்கிறோம். சாத்தானா என்னென்னு சொல்கிறோம், அம்பர்லான்னு சொல்லிட்டோம். லானா என்ன சொல்கிறது, கிவ் கொடுக்குறது. அப்படின்னா இந்த பிளாக் அம்பர்லாவை கொடுன்னு அர்த்தம். கிவ் பிளாக் அம்பர்லா, கருமை நிற குடையை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து ராம் ஆயா, ராம் ஆயா எல்லாமே ஆ சவுண்டில் வருது. ராம், ரெம் ஆயா அப்படின்னு சொல்ல முடியுமா? ராம் ஆயா வருகிறான், எல்லாமே என்னது ஆ சவுண்ட்லேயே வருது. நல்லா அதை கவனிக்கணும் நம்ம. ராமன் வருகிறான், ராமாயணம் என்னது, ராமன் வருகிறான். அடுத்து என்ன சென்டென்ஸ் போகிறாங்க, பாஜா பஜாயா, பாஜா பஜாயா என்னது, பிளேட் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ப்ளே பண்ணுறாங்க. வீணை வாசிக்கிறாங்க, வயலின் வாசிக்கிறாங்க, தபலா வாசிக்கிறாங்க அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நேமை போட்டுக்கலாம். பாஜா பஜா என்னது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, வாசித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் என்னது பாஜா பஜாயா. நெக்ஸ்ட் என்ன வருது, கானா காயா, கானா காயானா, கானானா பாடல், காயானா பாடுறது, பாடல் பாடுகிறான், பாடல் பாடுகிறான். பொதுவாகவே ஆ சவுண்டில் வந்தாலே அது மேஸ்குலைன்னு அர்த்தம். ஈ சவுண்டில் வந்தால் என்னது ஃபெமினின். மேஸ்குலைன் என்னது ஆண்பால், ஃபெமினின்னு பெண்பால், ஜெண்டரில் வரும் இல்லைங்களா. ஸோ இப்போ ஆயா அது ஆ சவுண்டில் வந்தாலே அது என்னது மேஸ்குலைன். அப்போ கானா காயானு பாடல் பாடுகிறான் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன்றுது அனார் ரக்கா, அனார் ரக்கானது மாதுளை இருக்கிறது. அனார்னா மாதுளை, ரக்னா இருக்கிறது, மாதுளை இருக்கிறது. நெக்ஸ்ட்டு தாஜா கானா கா, தாஜா கானா கானாக்க ஃப்ரெஷ் ஃபுட்டை சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. தாஜானா ஃப்ரெஷ்ஷு, கானானா உணவு, கானா சாப்பிடு, கானா சாப்பிடு. அப்போ ஃப்ரெஷ் ஃபுட்டாக சாப்பிடு, பழசாக எடுத்து வச்சு சாப்பிடாத அப்படின்னு அர்த்தம். அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, காலா பாதல் ஆயா, காலா பாதல் ஆயா, கருமை நிற, காலானா பிளாக்னு மேலே சொல்லிட்டேன், பாதலில் மேகம், ஆயா மேகம் கருத்து கொண்டு வருகிறது. அப்படின்னா மழை பெய்யும் போது மேகம்லாம் என்ன இருக்கும், பிளாக்காக மாறிட்டு இருக்கும் இல்லையா, அதுதான் கருமை நிற மேகம் வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மாலா பகன், மாலா பகன்னாக்கா என்னது, வியரிங் கார்லண்ட், அவ்வளோதான். கார்லண்டை வியர் பண்ணிக்கோன்னு அர்த்தம். மாலான்னா என்ன சொன்னேன், கார்லண்ட் மாலை அப்படின்னு சொன்னோம். பகன்னா என்னது, வியர் பண்ணிக்கிறது, அணிந்து கொள்ளுதல்னு அர்த்தம். இப்போ மாலா பகன்னா என்னது, கார்லண்டை வியர் பண்ணிக்கோ, மாலையை அணிந்து கொள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, கமலா மாலா பகன், கமலா
மாலா பகன் கமலாவை மாலையை அணிந்து கொள்ள சொல்கிறாங்க. கமலா அந்த மாலையை அணிந்து கொள். இந்த மணியை போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் கேர்ள்ஸ்க்குலாம் மணியெல்லாம் வாங்கி கொடுப்பாங்களே, செயின்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இதை போட்டுக்கோன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இதை போட்டுக்கோ, அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுக்கோ, ஸ்கூல் போகும்போது இந்த மாதிரி தான் மணி போட்டு போகணும், ஃபங்க்ஷன் போனால் இது மாதிரி போட்டுக்கணும் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அதுதான் கமலா மாலா பகன், கமலா மாலையை அணிந்து கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லால் மாலா பகன். இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். முன்னாடி காலானா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி இங்கே லால்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். லால்னா சிகப்புன்னு அர்த்தம். லால்னா என்னது? சிகப்பு. மாலானா மாலை. பகன்னா அணிந்து கொள். சிகப்பு நிற மாலையை அணிந்து கொள். இப்போ ரெட் ட்ரெஸ் போட்டிருக்க, ரெட் கலரில் என்னது? மணியை போட்டுக்கோ அப்படின்னு நாம் சொல்கிறோம். சில ட்ரெஸ்ஸுக்கு இதுக்கு மேட்சாக ரெட்டு போட்டால் நல்லாயிருக்கும், ஆப்டாக இருக்கும். அப்போ ரெட் கலரை யூஸ் பண்ணிக்கோ, வியர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது. அப்போ காலானா பிளாக்கு, லால்னா சிகப்பு அப்படின்னு 2 நிறத்தோட பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி தெரிஞ்சுக்கிட்டோம். என்னது? கானு, ஹாத்து, நாக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டது இது. ஓகே, அது இல்லாமல் ஆக்கி மாத்ரா பேஸ்டாக உள்ள வேர்ட்ஸு நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஓகே, இதில் எக்ஸசைஸ் அப்படின்னாக்க என்ன கொடுக்கலாம் அப்படின்னாக்க ஆக்கி மாத்ராவை எழுது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஆக்கி மாத்ரா என்னென்னு சொல்கிறோம்? காக்கா கா இங்கேன்னு எழுதுகிறோம்ல, அதுதான் ஆக்கி மாத்ரா லெட்டர்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஆக்கி மாத்ரா லெட்டர்ஸாக கொடுத்து ஆக்கி மாத்ரா ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா ஆக்கி மாத்ரா எழுதுனா அதுலேருந்து எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் ஆக்கி மாத்ரா லெட்டர்ஸாக இருக்கோ அதை பிக் அவுட் பண்ணி நீ எழுதலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுக்கலாம். அடுத்து ஆக்கி மாத்ரா பேஸ்டாக உள்ள வேர்ட்ஸை கொடுக்கலாம். ஆக்கி மாத்ரா பேஸ்டாக உள்ள வேர்ட்ஸை ஃபில்லப்பாக கொடுக்கலாம், சூஸாக கொடுக்கலாம், மிஸ்ஸிங் லெட்டர்ஸாக கொடுக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் மேட்சாக கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபில்லப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆம் கொடுத்து இந்த டேஷ் கொடுத்துட்டா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க லா அப்படிங்கிறத நீ ஃபில் பண்ணணும். இப்போ மாலா டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல என்ன இருக்கணும்? பகன்னு கொடுக்கணும். கமலா டேஷ் பகன் கொடுத்தோம்னா என்ன சொல்லணும்? இந்த மாலாங்கிற வேர்டை நீ எடுத்து எழுதணும். டேஷ் மாலா பகன் என்ன சொல்லணும்? லால் மாலா பகன் அப்படிங்கிறது நீ எடுத்து எழுதணும். இதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் எக்ஸசைஸ் கொடுத்தா இதில் ஃபில்லப்பு கொடுப்பாங்க. இல்லை இந்த பிக்சரை ஒன்றையும் கொடுத்தா நீ ஹாத்துங்கிறத மேட்ச் பண்ண தெரியணும். சரியா? அப்போ லால் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க, ஜால் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீ என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணலாம். இல்லைனாக்கா இந்த பிக்சரை கொடுத்து பேஸ்டாக உள்ளது என்ன இருக்குது, என்னென்ன பிக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாக்க நீ ஜாலை மேட்ச் பண்ணலாம், ஹாத்தை நீ ஃபில் பண்ணலாம். ஓகே, கீழே வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம், அதனால் நீ பயப்படவே இல்லை. பிக்சர் கொடுத்தாலும் கீழே வேர்ட்ஸ் கொடுத்துருப்போம், நீ என்ன பண்ணலாம்? கரெக்டாக அதை மேட்ச் பண்ணி எடுத்து எழுதணும். நீ எழுத தெரியணும். அதுக்கு உனக்கு ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அடுத்து அதை எடுத்து ஐடென்டிஃபை பண்ணதை நீ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கியாங்கிறது மிஸ்ஸுக்கு எப்படி தெரியும்? நீ எடுத்து எழுதினா தானே தெரியும். அதனால் அதை ஐடென்டிஃபை பண்ணி நீ எடுத்து எழுதணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டம்லாம் இருக்காது எக்ஸாமில். ஓகே சில்ட்ரன், இப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா செகண்ட் லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் லெசன் என்னது? और ஆக்கி மாத்ரா. ஆக்கி மாத்ராவில் லெட்டர்ஸ் வித் வேர்ட்ஸ் பார்த்தோம். எக்ஸசைஸ் எப்படி வருங்கிறது சொல்லிட்டேன். இப்போ ஆக்கி மாத்ராலையும் ஆக்கி மாத்ரா லெட்டர்ஸ் பார்த்தோம், அது பேஸ்டாக வேர்ட்ஸு. அடுத்து சென்டென்ஸ் மேக்கிங் பார்த்தோம். எப்படி கேட்பாங்க, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன். இந்த கிளாஸ் நல்லாவே பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெஸ்ட்டுக்கு இது பேஸ்டாக தான் வரும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னாக்க நம்பர்ஸ் பார்ப்போம். 1 to 10 வரலாம் தான் சொல்லியிருக்கிறேன். அது எப்படிலாம் கொஷின் ஃபஸ்ட்டு 1 to 10 உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி விட்டுட்டு அது பேஸ்டாக எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ரிவிஷன்ஸ் பார்க்க போகிறோம். டெஸ்ட்டுக்கு டேட் கொடுத்துட்டாங்க, அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா எழுதி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தன்யவாத் சாத்ரோं. மாதேஷ் கிளாஸ் போறியா என்ன? மாதேஷ் கிரண்